ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 3ங்க ஹாங்காங்கில். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் 2 ஹாங்காங் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேங்க. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்னி லேண்டில் தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். பொதுவாகவே நம்ம இந்த டிஸ்னி லேண்ட், ஓஷன் பார்க் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை நம்ம விரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெளிநாட்டில் வந்து பிக் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அதையெல்லாம் முடிஞ்ச வரைக்குமே 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ளேயே வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 நாள் வந்துட்டு ரொம்ப எந்தூசியாசமோடு நம்ம வந்து இருப்போம். ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த ஸ்பாட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. கடைசி ஆக வந்து பார்த்திங்கன்னா பாடியுமே டயர்டாயிரும். அந்தளவுக்கு வந்து அந்த எந்தூசியாசம் இருக்காதுங்க. டிஸ்னிலேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரமாகவே வந்து ரீச் ஆகிட்டோம்னா நல்லாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியுங்க. இந்த நம்ம ரீச் ஆகிறதுக்கு மெட்ரோ மூலிமா தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். மெட்ரோ ட்ரெயினே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூன் தீமோடு வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. மிக்கி மவுஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், நம்ம சீட்லாம் உட்காரோம்ல அது எல்லாமே வந்து கார்ட்டூன் இருந்த மாதிரி. அப்புறம் மேலே நம்ம கை பிடிக்கிற அந்த ட்ரெயினில் கை பிடிச்சிட்டு நிற்போம்ல, அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் ஹோல்டர் மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட வர கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரியே வந்து ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நம்ம கரெக்டான ஸ்பாட்டுக்கு தான் போகிறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம அதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த ட்ரெயினுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம டிஸ்னிலேண்டுக்கு ஏற்ற மாதிரி வைப்பில் வந்து இருக்கும். டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் க்ளூக் ஆப் மூலிமா தான் வந்து போட்டோங்க. இதில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஒன்று கிடச்சிருந்தது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் ப்ளஸ் கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காம்போ மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நமக்கு எப்பவும் விட கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருந்ததுங்க. நம்ம பொதுவாக வந்து பார்க் வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நம்ம வந்து ஒரு 9 மணிக்கு அங்கே ரீச் ஆகிட்டோம்னா 1 மணி நேரம் நம்ம வந்து ஏர்லியாகவே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. இது எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்ததுங்க. முன்னாடியே பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அந்த முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வந்து கூட எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு நம்ம ரைடு இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அந்த 1 hour ஏர்லி ஆக்சஸ் வந்துட்டு நம்ம நல்லாவே யூட்டிலைஸ் பண்ண முடியும். நாங்கள் ஒரு 2-3 ரைட்ஸை வந்து அப்படி கவர் பண்ணிட்டோங்க. கையில் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் ரீஃபில் பண்ணுறதுக்கு இருக்கும். மழை டைமாக இருந்ததுன்னா நிறைய ரைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. பட் கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னா நமக்கு நடந்து அப்படியே வேர்த்து ஊற்றும். அப்போ வாட்டர் பாட்டில் எடுத்துட்டோம்னா தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் வந்துட்டு இப்போ ஃப்ரோசன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட் போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுட்டு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. மிக்கி மவுஸ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த ரெஸ்டாரண்ட் வந்து நமக்கு பக்கமாக இருக்கும், நம்ம வந்து அங்கே நம்ம எந்த ரைட்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்கோமோ அப்போ பசிச்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் போகையில் அந்த தீம் கேரக்டர்ஸுமே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. நம்மளை வந்து க்ரீட் பண்ணுவாங்க, நம்ம கூட பேசுவாங்க, நல்லாயிருக்கும் அதெல்லாம். ஸோ அப்படியுமே நம்ம வந்து அந்த கேரக்டர்ஸை வந்து பார்க்க முடியும். இது போக வந்து பரைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து இருக்குங்க. அது வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரோட்டில் அப்படியே வாக் பண்ணி வர மாதிரி இருக்கும். பரைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலையே அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் போய் எப்போ பரைடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மத்தியானமும் சம்டைம்ஸ் பரைடு நடக்கும், ஈவினிங்கும் வந்து பரைடு நடக்கும், இல்லை சம்டைம்ஸ் வந்து 2 நேரமுமே நடக்கும். ஸோ நம்ம தீம் பார்க்லாம் நீங்கள் போகிற அன்றைக்கி எந்த டைம் பரைடு அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு போய்க்கோங்க. இது போக ஸ்மயா வந்துட்டு என்டர் ஆனோனையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக் வந்து வாங்கிட்டாங்க. இதை வந்து புக் ஃபுல்லாக நம்ம ஸ்டாம்ப் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு போகலையும் அங்கே வந்து ஸ்டாம்பிங் மிஷின் இருக்கும். அங்கங்கே நம்ம ஸ்டாம்ப் பண்ணி ஃபுல் தீம் பார்க்கையும் கவர் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டாம்பையும் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையுமே வந்து அவள் பண்ணிகிட்டு இருந்தா. அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பட் அங்கே பெரியவங்களுமே வந்து இதை விருப்பப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம என்டர் ஆனோனையுமே நிறைய இடத்துல வந்து இந்த புக் விற்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு எல்லா ஸ்டாம்பிங்கும் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் என்ட்ரன்ஸில் கொண்டாந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரைட்ஸில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த ரைடையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லா ரைடையும் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஃபோக்கஸ் இருந்ததுங்க. அந்த டைம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஷோஸ் எல்லாம் சிலது வந்து பார்க்க முடியல. நீங்கள் வந்து சாட் ஜிபிடியில் வந்துட்டு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே போட்டுக்கோங்க. எதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா சாட் ஜிபிடியே நமக்கு இது சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரைட்ஸ் வந்து போய்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. 2-3 ரைட்ஸ் ஸ்டாப் கூட பண்ணி வச்சுருந்தாங்க.
அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்குங்கில வந்துட்டு ஃபைனலாக ஒரு லைட் ஷோ வந்து இருக்கும். ஸோ அதையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே ஒரு ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த டே வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்னிலேண்டுக்கு தான் வந்து ஒதுக்கியிருந்தோம். ஏன்னா இதுவே வந்து டயர்டாயிரும். வீட்டுக்கு வந்து அதாவது ரூமுக்கு வந்துட்டு நம்ம தூங்குறதுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்குங்க. போன ரைட்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைடு வந்து பார்த்திங்கன்னா, ஒன் ஆஃப் த ரைடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரோசனில் இருக்க இந்த ரைடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, கடைசியில் எல்சாவை காமிச்சிட்டு லெட் இட் கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரைடில் அப்படியே பின்னாடி வருவோம் ரொம்ப ஸ்பீடாக. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்களுமே. எல்லா ரைட்ஸுமே வந்து ஹஷ்மிதானால் போக முடியல. பட் ஆனால் இந்த தடவை வந்துட்டு ஹஷ்மிதா என்ன சொன்னான்னா, நான் எல்லா ரைட்ஸையும் போகிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பட் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஹைட் கம்மியாக இருந்ததுன்னா அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து ஹஷ்மிதாக்கா அலௌடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் மோஸ்ட்லி எல்லா ரைட்ஸுமே வந்து அவளுமே இந்த தடவை போனாலுங்க அவளுமே ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணா. மிச்சப்படி டிஸ்னிலேண்ட் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுங்க. மெயினாக வந்துட்டு இந்த வீடியோ கிட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும். அதாவது என்னென்னாங்க, நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம டிஸ்னிலேண்ட் போகிறோம். நிறையா டிஸ்னிலேண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம டிஸ்னிலேண்ட்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பேட்ச் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஸ்மையா இந்த தடவை போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தா. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அவள் டிஸ்னிலேண்டுக்கு போகிறதுனால ஃபஸ்ட் டைம் விசிட்னு சொல்லி அந்த பேட்ச் வந்து இருந்தது. இது போக நமக்கு பர்த்டே டைம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேட்ச். ஸோ எக்கச்சக்கமான பேட்ச் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தா. இது எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா, ஸோ எங்களுக்குமே வந்து பேட்ச் கொடுத்தாங்க. எல்லா பேட்சுமே அவள் தான் வந்து வச்சுருந்தா. டிஸ்னிலேண்டுக்கு வந்தோன்னா சிட்டி ஹாலுக்கு போய் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் ஃபஸ்ட் டைம் விசிட்டுன்னு சொல்லி நீங்கள் இந்த பேட்ச் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ரீசன்ஸ் லைக் ஸ்பெஷல் ரீசன்ஸ் சொல்லி இன்னும் கொஞ்சம் பேட்ச் வாங்கிக்கலாம். ஸோ என் பாக்கெட் ஃபுல்லாக பேட்சஸ் தான் இருக்குது. ஒன்று மட்டும் இப்போ சுற்றிருக்கேன். நீயும் ஃபஸ்ட் டைம் விசிட்டுன்னு பேட்ச் வாங்கினியா? காமி சூப்பர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க, அந்த புக்கில் வந்துட்டு எல்லா ஸ்டாம்பிங்கும் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் போய் கொடுத்ததுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டாலர் சிம்பிள் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. டிஸ்னிலேண்டை வந்து இது பண்ணி பதிச்ச மாதிரி பண்ணி ஒரு டாலர் மாதிரி கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஸ்னிலேண்ட் அன்னைக்கு வந்து 3rd டே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னிலேண்ட் தான் வந்து போயிருந்தோம். கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணோங்க. ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. டே 4 வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங்கை கொஞ்சம் லஷராக சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோங்க. ஸோ மான்ஸ்டர் பில்டிங் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஐட்னரியில் முதல் இதாக இருந்தது. டே 4ல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ மூலிமா நாங்கள் சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்கலேட்டர் வந்து ரொம்ப பெரிய எஸ்கலேட்டராக இருந்தது. ஸோ அதை தான் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் குவெரி பேக்கு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் பில்டிங் இருக்குங்க. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு. நம்ம பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு கூட வந்து போயிடலாம். ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வாக்லேயே வந்து நம்ம ரீச் ஆயிடலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாட் ஜிபிடிலேயே வந்துட்டு எந்த பிளேஸில் நம்ம இப்போ இருக்கோம், எந்த பிளேஸ்க்கு நம்ம போகணும், மெட்ரோ டீட்டெயில்ஸ் வந்து சொன்னோம்னாலே வந்துட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை வந்து கைட் பண்ணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரியே வந்து நம்ம போகிற பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிக்கலாம். மான்ஸ்டர் பில்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐகானிக்கான பிளேஸுங்க. அதுக்கு ஒரு நல்ல வரலாறு இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாங்காங்கில் அகதிகள்லாம் வந்து இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு எங்கே தங்குறது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாதப்ப இவங்க இங்கே வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கை எழுப்பி அதில் சின்ன சின்ன ரூம்ஸில் வந்து அவங்க தங்குனது தான் வந்து ஸ்டோரி. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வேறு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நல்ல ஒரு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிங்கிள் ரூமில் வந்துட்டு டாய்லெட்டு, கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரூமில் வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா
நிறைய ஹவுசஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மான்ஸ்டர் மாதிரி இருக்கும். நிறையா சுற்றியும் வந்து ஃப்ளாட்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி, சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அந்த ஏரியாவே அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்துட்டு கொஞ்சம் தப்பான வேலைகளுக்காக யூஸ் பண்ணாலும் பட் அது வந்து ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய இடங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ டப்புன்னு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் முடிஞ்சால் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து வந்து கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மிட் லெவல் எஸ்கலேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்தையெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் வந்து இதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இதையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறக்கோசரம் அன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இந்த எஸ்கலேட்டரில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து இந்த ஒரு எஸ்கலேட்டர் வந்து கனெக்ட் பண்ணுதுங்க. நம்ம இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த எஸ்கலேட்டர் மூலியமாகவே வந்து போகலாம். மெட்ரோ எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து எஸ்கலேட்டர் மூலியமாகவே போகலாம். அந்தளவுக்கு இது வந்து ஒரு பெரிய எஸ்கலேட்டர். நடுவில் வந்து ரோட்ஸ் எல்லாம் கூட வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் எஸ்கலேட்டர் கண்டினியூ ஆகுங்க. அந்த மாதிரி வந்து இருந்தது. நீங்கள் ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் எஸ்கலேட்டர் மூலிமா போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு மறுபடியும் எஸ்கலேட்டர்லேயே வந்து ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து போகிற மாதிரி கூட வந்து நம்ம பண்ணலாம். பட் இதில் வந்து இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் வே மட்டும்தான். 2வது தடவை இறங்கி தான் நம்ம வந்து வர முடியும். அதாவது எஸ்கலேட்டர் வந்து ஒரு சைடாக தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். கீழேருந்து மேலேனா அந்த வழியாக தான் வந்து மூவ் ஆகுங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பேக் வரணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்டெப்ஸ் மூலிமா நடந்து தான் வந்து வர முடியும். எஸ்கலேட்டர் மூலிமா வந்து வர முடியாது. அதாவது ரிட்டர்னுக்கு வந்து நோ எஸ்கலேட்டர், போகிறதுக்கு மட்டும்தான் வந்து எஸ்கலேட்டர். ஸோ இதை பற்றி நம்ம கேட்கல வந்து சொன்னாங்க சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரேராக வந்துட்டு மேலேருந்து கீழேயும் வந்து எஸ்கலேட்டர் மாற்றியும் வந்து விடுவாங்களாமாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி அந்த ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் கேப் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டோங்க. இப்போ இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் வீல்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போனோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதெல்லாமே மெட்ரோ மூலியமாகவும் போகலாம். பட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் மெட்ரோ எடுக்கிறதுக்கு தெம்பு பத்தல. நிறைய வாக் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் கேப் மூலியமாகவே அடுத்தது வந்து ஃபர்தராக மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து கேப் பிடிச்சிட்டு நாங்கள் வந்து ஹாங்காங் வீல் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. நடுவில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் கேஎஃப்சி வந்து நம்ம கேப் டிரைவரையே கேட்டோம். அவங்க ஒரு ஸ்பாட்டில் வந்து நிறுத்தினாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சி, மெக்டி இந்த 2ல் வந்துட்டு மெக்டி இருந்ததுன்னா மெக்டியவே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கேஎஃப்சி அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. அந்த சிக்கன் நம்ம ஊர் டேஸ்ட் வந்து வரலைங்க. மெக்டி தான் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுவுமே வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஹாங்காங் வீலில் வந்துட்டு அந்த அப்சர்வேஷன் டெக்குக்கு போகிற எங்களுக்கு ஐடியா இல்லைங்க. நாங்கள் டிக்கெட்டும் எதுவும் பெருசாக வந்து ப்ரையராக புக் பண்ணல. பட் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:33 தான் வந்து ரீச் ஆனோம். க்ரௌடும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் டிக்கெட்டும் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. ஸோ அப்சர்வேஷன் டெக்லேயும் வந்து போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன் டெக்லேயும் வந்து ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வந்திருந்தோம். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரவுண்ட் கிடையாது, மொத்தம் 3 ரவுண்டு வந்து சுற்றுறாங்க. கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து சுற்றுது. சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக் இருக்குல்ல, அப்சர்வேஷன் டெக், அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருந்தது. ஒரே ரவுண்டு தான் வந்து கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்ததுங்க. கூட்டிகிட்டு போனாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்டு கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து சுற்றுறாங்க. ஈவினிங் டைம் கொஞ்சம் வெய்யத்தால் இருந்ததுனால 3:30 கொஞ்சம் வெய்யத்தால் இருந்ததுனால அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணவும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பீக் ட்ராம் வந்து போகலான்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டப்புன்னு இங்கே முடிச்சுட்டு கேப் எடுத்துகிட்டு நாங்கள் பீக் டெர்மினஸ் வந்து போயிட்டோம். அப்பர் பீக் டெர்மினஸ், லோவர் பீக் டெர்மினஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குங்க. நம்ம வந்து லோவர் பீக் டெர்மினஸில் கேப் பிடிச்சிட்டு போய் இறங்கினோம்னா தான் அங்கேருந்து ட்ராம் எடுத்து நம்ம வந்து மேலே வரைக்கும் ட்ராம்லேயே வந்து ட்ராவல் ஆக முடியும். அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு ட்ராம் மூலிமா கீழே வரதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ட்ராமில் போகையில் நான் நோட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உட்காந்தோம்னா வியூ வந்து, அதாவது கீழேருந்து மேலே போகையில் ரைட் சைடில் உட்காந்தோம்னா வியூ வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ட்ராம் வந்து எந்த இதில் வந்து ட்ராவல் ஆகுதோ, டைரெக்ஷனில் வந்து ட்ராவல் ஆகுதோ அந்த மாதிரி நம்மளும் உட்காரணும். சீட் வந்து அந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருக்குது, இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருக்குது. ஸோ ட்ராவல் ஆகிற மாதிரியே நம்ம வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்தோம்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதுவுமே வந்து நான் நோட் பண்ணது. இந்த பீக் ட்ராம் வந்துட்டு நம்ம ஈவினிங் டைம் பிளான் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் வியூ ஹாங்காங் வந்து ஈவினிங் டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் நைட் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 4 மணி அப்படிங்கிற வந்து நம்ம ரீச் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கை டெரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதாவது மேலே வந்துட்டு டாப்பில் போயிட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் புக் பண்ணி போங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே நேரம் ஆக வந்து நல்ல குளிரோட அந்த மிஸ்டெல்லாம் வரதெல்லாம் பார்க்க முடியும் நம்மளால். க்ளவுட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸு. ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கும். வியூ வந்து நல்லா கிளியராக தெரியுங்க. அங்கே நம்ம அப்பர் டெர்மினஸ் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்தோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுவினியர்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருக்குங்க. ஏதாவது வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அங்கே வந்துட்டு இந்த கேண்டி வந்து ட்ரை பண்ணேன். ஃப்ரூட் கேண்டின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் வந்து அது ஏதாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா இது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து வாங்குறதுக்கு இருந்ததுங்க. இது போக ரெஸ்டாரண்ட் எல்லாம் கூட இருந்தது. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே ட்ராம் மூலிமா நம்ம வந்து கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ அன்னைக்கு ஐட்னரி அப்படியே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அங்கே வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 2-3 மேக்னெட்ஸு, அப்புறம் வந்து ஹேண்ட் ஃபேன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பஸ் மாதிரி, அப்புறம் ட்ரக் ஒன்று, அந்த மாதிரி ஒரு இந்த லெகோவில் இருக்கும் இல்லைங்களா, குட்டி குட்டியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு 2 டாய்ஸ் வந்து வாங்கினேங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் நான் வாங்கின மேக்னெட்ஸு. அங்கே வந்து ஒரு 2-3 மேக்னெட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ரூமுக்கு வந்து போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் டோட்டலாக வந்து இது டே 4 இல்லைங்களா, நாங்கள் டோட்டலாக வந்து 7 days வந்து இருந்தோம். டே 5, 6 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி வந்து கம்மியாயிடுச்சு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்னேங்க, நம்ம பார்க்கணும், நம்ம ரொம்ப ஆசைப்படுற இடத்தையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துடணும்னு சொல்லிட்டு. ஸோ 5, 6 வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. லாஸ்ட் டே வந்து டே 7 இருக்குங்க இல்லைங்களா, அது வந்துட்டு ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் சும்மா அப்படியே வாக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாங்காங்கில் வந்து அப்படியே ரோம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்கிறேங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சாரிங்க, ஆக்சுவலாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். டிஸ்னிலேண்டில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் பேச்சு கொடுத்து பாருங்களேன். அவங்க வந்து கேரக்டரை விட்டு வெளியே வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் நம்ம அவங்க அந்த ஏதாவது ரிலேட்டடாக இல்லாமல் வேறு ஏதாவது டாப்பிக்கு இது பேசுகிறோம் அப்படின்னாலுமே அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்து பதில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொமெண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அது வீடியோவாகவும் கேப்சர் ஆனதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ அதை வந்து உங்ககிட்டே ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. Oh wow, what a natural! I can tell you've been dancing before. Yes, and of course a hug. Shall we take a portrait? Would you like to dance too? Okay, so you've seen our son, ready? To the right. Oh, beautiful! And can you do the Spanish thing? Oh, that's exactly right. What naturals! Yeah, grow first and Okay. one together. Shall we take one all Yeah. together? Yeah. Can we let the 2 kids you have in the picture first and have one family one? Big smiles like happy. This way. 1, 2, 3, big smile. Look at this way. One more. Everybody, 1, 2, 3. Should we have one all together, family one? Yes, of course, all together. The more the